ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் போய்கிட்டு இருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 3:20. நம்ம 2:30 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடிகாடு தாண்டி பாப்பாக்குடிங்கிற ஊரில் தான் இருக்கோம். நம்ம 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி பொடி நுணுக்கி எடுத்துக்கிட்டு மதியானம் சாப்பாடும் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். ஏன்னா போகிற வேலை வந்து எப்போ முடியும் எப்படி முடியுங்கிறது தெரியல. அதனால் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம எப்பயுமே சரி, நானாச்சும் கொஞ்சம் முடியலன்னா ஹோட்டலில் சாப்பிட்ருவேன். யார் கூடயாச்சும் போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க சுத்தமாக வந்து வெளியில் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட வெளியில் குடிக்க மாட்டாங்க. அதனால் அது வாட்டர் பாட்டிலெல்லாம் தண்ணியெல்லாம் ஃபுல் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாப்பா குடி வந்தாச்சு. பெட்ரோல் பங்க் வந்து வரப்போகுது. நம்ம காருக்கு பெட்ரோல் போடணும். நம்ம காருக்கு வந்து பெட்ரோல் கிடையாது, டீசல் தான் போட போகிறோம். பங்கில் வந்து டீசல் போடலாம் அப்படின்னு பார்த்தா யாருமே முடிச்சுக்கிட்டு இல்லை. நம்மளும் ஹார்ன் அடிச்சு பார்த்தோம், யாருமே ஏந்திரிக்கல. சரி, இருக்கிற பெட்ரோல் நம்ம நினைக்கிற தூரம் வரைக்கும் போயிடும் அப்படின்னு ஒரு துணிச்சல்ல நம்ம அடுத்த பெட்ரோல் பங்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. விடிய காலையில் எப்பவுமே ட்ராவல் பண்ணுறது நல்லாவே இருக்கும். வெய்ய நாளில் போகும்போது நல்லாவே இருக்கும். குளிர் நாளாக இருந்தால் வந்து குளிரும், வெய்ய நாளில் நல்லா ஜில்லுன்னு இதமாக இருக்கும். அதுபோல் நமக்கு பிடிச்ச பாட்டும் ஓடிச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரங்க 2 பேரும் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் சரி 2 பேருக்குமே ட்ராவல் வந்து சுத்தமாக செட் ஆகாது. வெளியில் போகணுன்னாலே பயம் வந்துடும். அந்த பயத்திலேயே முதல் நாள் வந்து தூக்கம் வரல, நாளைக்கு எப்படா போயிட்டு வருது இவ்வளோ தூரம் அப்படின்னு நினைக்கும் போதே தூக்கம் வரல. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஏந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால ஏந்திரிச்சிட்டோமா, 2 நாள் தூங்காமல் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு, செவந்து போயிடுச்சு வேறு. இப்போ எங்கே பார்த்தாலும் நல்லா ஃபைபாஸ் போட்டாங்க, நல்லா சூப்பராக எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் ஜம்முன்னு போகிறது நல்லாவே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன்சுட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊரில் மட்டும் கிடையாது, எல்லா ஊருக்குமே இப்போ வந்து ஃபைபாஸ் வந்துடுச்சு. ஒரு ஊருக்கு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணுங்கிற ஊருக்குலாம் இப்போலாம் வந்து 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துலேயே வந்து நம்ம சீக்கிரமாக போயிடுற மாதிரி இருக்குது. ரோடும் நல்லா இருக்குது. ஃபைபாஸுங்கிறதுனால 1 வேங்க மாதிரி நம்ம வந்து சல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குப்பா. நைட் டைம்ங்கிறதுனாலே என்னென்னு தெரியல, அந்த அளவுக்கு காரோ பஸ்ஸோ எதுவுமே ரோட்டில் இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு, போயாச்சு. அதுலேயும் வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து போய்கிட்டு இருக்குது, செம்ம ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. நம்ம காரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 70-80 தான் போய்கிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரோட கண்டிஷன் வந்து சரியில்லை. அது வாங்கி வந்து 10 வருஷம் ஆகிப்போச்சு, தாண்டியே போச்சு. அதனால் வந்து கண்டிஷன் சரியில்லை. ரெண்டாவது நம்ம வந்து எடுத்து ஓட்டிக்கிட்டே இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்து எப்போயாவது 6 மாதத்துக்கு ஒரு டைம் எங்கேயாவது வெளில போகிறப்ப கார் எடுத்தால் தான் உண்டு. மற்றபடி இடையில வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி கூட வைக்கிறது கிடையாது. அதனால் அதுக்குள்ளார எலிலாம் ஏறி கொடுத்துட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா ஒயரையும் நறுக்கி எல்லாத்தையும் வந்து வீணாக்கி வச்சுருந்தது. நம்ம இப்போ தான் ஒரு அமௌண்ட்டு போட்டு அதை வந்து சரி பண்ணி வச்சுருக்கோம். 4 டயரையும் மாற்றிட்டு லைட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் காரே வந்து வெளியில் எடுத்துருக்கோம். பொங்கலுக்கு எடுத்துகிட்டு போனது, அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் எடுத்துருக்கோம். அது வந்து அப்பப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி வைங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கூட நம்ம செய்யறது கிடையாது. இப்போ எங்கேயாச்சும் போயிட்டு வந்து நிறுத்தத்தோடு சரி, அடுத்த நடை எங்கேயாவது போகும்போது அதை எடுத்து துடைக்கிறது. அப்படியே கலந்து அந்த கார் வந்து வீணாக பேசி இப்போ வந்து நம்ம டேன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வந்து இப்போ அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு திரும்பி உடனே ரிட்டன் வரணும். இப்போ மேம்பாலத்துக்கு கீழே வந்து இப்போ அந்த ரோட்டுக்கு போகணும். இந்த ரோடு தான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிற ரோடு. நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி 3. இந்த இடம்லாம் வரும்போது கொஞ்சம் பொழுது விடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. போர்டை பாருங்கள், என்னென்ன ஊருக்கு போகிறதுங்கிறது தெரியும். எனக்கு கண்ணு புரியல. ஜெயங்கொண்டம், அரியலூர் அப்படின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அவ்வளோ தூரம்லாம் போகிறதில்ல. கங்கை கொண்ட சோழபுரத்தோட திரும்ப போகிறோம். கோயிலை பாருங்கள், கோபுரம் தெரியுதா? கங்கை கொண்ட சோழபுரம் கோபுரம். இந்த கோயில் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன். இத்தனை வருஷத்தில் வந்து ஒரு டைம் தான் போயிருக்கேன். நானும் நிறைய நாள் போகணும்னு நினைக்கிறது. ஆனால் இந்த வழியாக மட்டும் நிறையா நட போயிருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட கோயில் உள்ள போய் பார்த்ததில்ல. ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. போகணும்னு நினச்சிட்ருக்கோம், போன பாடு இல்லை. கங்கை கொண்ட சோழபுரத்தெலாம் தாண்டி நம்ம குருவாலபுரம் கோயிலுங்கிற ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு நம்ம உடனே திரும்பியாச்சு. இப்போ ஒரு கோபுரம் தெரியுது இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாலபுரம் கோயிலில் தான் இருக்குது. இங்கே உள்ள பெருமாள் வந்து திருப்பதியில் இருக்கிற பெருமாளை விட, அதாவது பெருமாள் சிலையை விட இங்கே இருக்கிற பெருமாளோட சிலை வந்து ஹைட்டு வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல.
சின்னதோ பெருசோ நமக்கு வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சின்ன ஒரு செங்கல்ல வச்சு வழிபட்டாலும் அது அவங்களுக்கு சாமி தான். நல்லாவே பொழுது விடிஞ்சிச்சு. நம்ம எங்கே இருக்கோங்கிறதுலாம் தெரியல, இது எந்த ஊருங்கிறது தெரியல. இந்த கோயில் ஏதோ திருவிழா போல் இருக்குது. சீரியல் பல்ப்லாம் கட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது நல்லா பளபளன்னு பொழுது விடிஞ்சிச்சு. இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்கூல், நல்ல ஃபேமஸான ஸ்கூல். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணக்கரையில் இருக்குது. அணக்கரையில் கோகிலாம்பாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் இது. நல்ல ஃபேமஸான ஸ்கூலு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணக்கரையில் இருக்கோம், அதாவது பாலத்தில் இருக்கோம். தண்ணி வந்து ஓரளவுக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பாலம் இருக்கும். 2 பாலத்தையும் தாண்டி போகணுன்னா வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பைபாஸ்லாம் விட்டுட்டு நம்ம வந்து முன்னாடி பழைய ரோடு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். பைபாஸ்லாம் நம்ம போயிடலாம். இந்த பாலம்லாம் வந்து முன்னாடி பழுதடைஞ்சிருந்துச்சுங்கிறதுனால ஒன் வேவாக தான் அனுப்பிவிடுவாங்க. அதாவது அங்கேருந்து வர வண்டிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து போகிற வண்டியை வந்து வெயிட் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. விடிய காலங்கிறதுனால யாரும் இல்லை, அதனால் வண்டி ஏற்ற மாதிரி இல்லைங்கிறதுனால நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் தண்ணி போயிட்டுருக்கு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக தான் கிடக்கும். இந்த நாடு தான் வந்து நல்லா ஃபுல் தண்ணி பார்க்குறேன். நல்லா நிறையாவே கிடந்துச்சு. அந்த சூரிய வெளிச்சம்லாம் இப்போ தான் சூரியன் வந்து உதயமாக போகுது. பார்க்கவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. யாராருக்கெல்லாம் அணக்கரை தெரியும் அப்படின்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செக்க சிவந்த வானம், சூரிய உதயம், கடற்கரையில் இருக்கிற மாதிரி இருக்கா. நம்மளும் டீசல் போடணும் 2 பங்குக்கு நிறுத்தி பார்த்தோம். 2 பங்குலையும் யாரும் இது வரைக்கும் முடிச்சப்படலை. நல்லாவே விழிஞ்சிடுச்சு. ஹாரன் கொடுத்து பார்த்தோம், யாரும் எழுந்திரிச்சு வரல. அதனால் நம்ம இதையும் தாண்டி டீசல் வந்து பார்த்திங்கன்னா போகிற இடத்துக்கு போக வேண்டிய டீசல்லாம் தாண்டியே இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து பாப்பா குடியில் தான் எப்பயுமே வந்து பெட்ரோல் போடுவாங்க. அங்கே போட்டால் தான் வந்து மைலேஜ் வந்து நிறையா கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே தான் போடுவாங்க. டீசல் வந்து நல்லாவும் இருக்குங்கிறதுனால அங்கே போடுவாங்க. அங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு வந்தோமா, அங்கேயும் போட முடியல. சரி இதை தாண்டி வந்தாச்சு, இங்கேயாச்சும் போடணும்னு பார்த்தா இங்கேயும் போட முடியல. சரி ஒரே வழியாக நம்ம கும்பகோணத்துலேயே போட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது பாலம். இப்போ வந்து நம்ம கும்பகோணத்தை நோக்கி போயிட்டுருக்கோமா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் சைடில் வந்து தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. அதுவே ரைட் சைடில் பார்க்கும்போது தண்ணி வந்து ஃபுல் தண்ணி இருந்துச்சு. தண்ணி தேக்கி வச்சு விடுவாங்களா என்னன்ட்டு தெரியல. இப்போ வந்து நம்ம பழைய பாலத்தில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து புதுசாக பாலம் போட்டிருக்காங்க. தூரத்தில் தெரியுது பாருங்கள், ரைட் சைடில் வந்து தூரத்தில் தெரியுது பாருங்கள். இது வந்து இப்போ புதுசாக போட்ட பாலம். அதில் போனால் தான் பைபாஸ். நம்ம வந்து பழைய ரோட்டில் இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருட்டாக இருக்கும்போது கிளம்பி வந்தோம். இப்போ பலன்னு பொழுது நல்லாவே விடிஞ்சிடுச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:45. காற்று நல்லா சலுன்னு வீசுது. முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. நம்ம போகிற வேலைக்கு இது மாதிரி ஒரு புடவை தேவையே கிடையாது. நார்மலாகவே கட்டிட்டு போயிருக்கலாம். எதனால் இப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:01க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சுருட்டிக்கிட்ட. நம்ம போகிற வேலை எப்போ முடியுங்கிறது தெரியல. அதனால் அதுக்கும் ரெடியாக கிளம்பி வந்தாச்சு. ஒரு வேளை நம்ம போகிற வேலை வந்து லேட் ஆகிடுச்சுன்னா அப்படியே கிளம்பி ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால நம்ம 2 in 1 கிளம்பிட்டோம். டைரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக புடவை வந்து கட்டிட்டு போயிருப்போம். சரி இதுக்கும் அதுக்கும் ஓரளவுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு புடவை எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த ஊரில் பார்க்கும்போது ஷாக் ஆகிடுச்சு. அதாவது சென்னைக்கெலாம் போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ஊரில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு பிரமிப்பாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் அங்கே வந்துருச்சா அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட் தான்ப்பா. நிறைய நேரம் கும்பகோணம் வந்திருக்கோம். பைபாஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோமா. இங்கே பார்த்தாக்கா டோல்கேட் வந்திருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா பணம் கட்ட சொன்னாங்க. சரியாக 250 தான் தெரியல, ஆனால் 200 ரூபாய்க்கு மேலே 220 230ங்கிறது தெரியல. இது வந்து போகிறதுக்கு மட்டும்தான், அப் அண்ட் டவுன் கிடையாது, போகிறதுக்கு மட்டும்தான். வரும்போதும் இதே அமௌண்ட் வந்து கட்டி திரும்பி நம்ம வரணும். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா நம்ம காருக்கு வந்து டீசல் போடுற செலவை விட இது ஒரு அமௌண்ட்டு செலவாகுதேன்னு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இப்படிலாம் இருக்குது அப்படின்னு மாதிரி தோணுச்சு. என்னதான் வண்டியில் டீசல் இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் 3வது பங்கையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 3வது பங்க்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆளக்கானோ ஹார்ன் அடித்து வர சொல்லி நம்ம டீசலை போட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்தியன் ஆயில் கார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஜோ அலுகாஸ் நகை கடையை பாருங்கள்,
என்னம்மா நகை எடுக்க போறியான்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம வர வேண்டிய இடம் இந்த கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த ரோட்டுக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம வேறு ஒரு வழியாக வரணும். அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கோயிலில் ஏதோ ஒரு விசேஷம், அதனால் வழியை வந்து மாற்றி விட்டுட்டாங்க. அதனால் நம்ம இந்த வழியாக வந்து போய்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு நம்ம டக்குன்னு வந்திருக்கலாம் எப்பயோ. நம்ம நிலா இருக்கும்போது கிளம்புனோம். நிலாவுக்கு பாய் சொல்லிவிட்டு சூரியனுக்கு ஹாய் சொல்கிற நேரமும் வந்தாச்சு. பலன்னு பொழுது விடிஞ்சிச்சு, சூரியனும் கிளம்பிட்டாங்க. நம்மளும் வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு உடனே திரும்பி வீட்டுக்கு போகணும். நம்ம வந்த வேலையும் முடிஞ்சாச்சு, திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து அணைக்கரை தான். நம்ம வந்து விடிய காலையில் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து நல்ல பலன்னு வெயில் அடிக்கிற நேரத்துக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 8:45. இவ்வளோ சீக்கிரம் வந்த வேலை முடியும்னு யோசிக்கவே இல்லை. டக்குன்னு முடிஞ்சிச்சு, டக்குன்னு கிளம்பியாச்சு. 12:30 தான் ஃபங்க்ஷனு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வேணால் ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வரலாம் அப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம போகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 3/4 மணி நேரம்னாவது ஆகும். அணைக்கரையிலேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு 3/4 மணி நேரம் தாண்டும். அதனால் நம்ம போய்கிட்டுருக்கோம். நம்ம மதியான சாப்பாடு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தோம். காலை சாப்பாடு கூட சாப்பிடல. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுங்கிறது தெரியல. அதனால் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டுக்கலாங்கிறதுனால கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கையெண்ட சோழபுரம் கோபுரத்தை வந்து 4 தடவை பார்த்தாச்சு. அதாவது விடிய காலையில் போகும்போது ஒரு தடவை, வரும்போது ஒரு தடவை. இப்பயும் போய்கிட்டு அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். குருவாப்ப கோயில் தான் போகிறோம். போயிட்டு திரும்பி ரிட்டன் உடனே வர போகிறோம். இப்பயும் ஒரு நட கோபுரத்தை பார்க்க போகிறோம். திரும்பி வரும்போதும் ஒரு நட கோபுரத்தை பார்க்க போகிறோம். பகலில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து டூரிஸ்ட் ஏரியாப்பா. நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வருவாங்க. அதனால் காரு எல்லாம் வந்து நிறையா நிற்கும் எப்பயுமே. இதான் கங்கை கொண்ட சோழபுரம், பார்த்துக்கோங்க. எப்படி சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும், நல்லாவே இருக்கும். பாருங்கள் கோபுரம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம குருவாப்ப கோயில் போயிட்டு திரும்பி வரும்போது சின்னோண்டு ஒரு நர்சரி இருந்துச்சு. இது வந்து குறுக்கு ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஒரு நர்சரி இருந்துச்சு. நம்ம முன்னாடி ஏற்கனவே ரோஜா செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இல்லாத கலரு செம்பருத்தி அதெல்லாம் வந்து அங்கே கொஞ்சோண்டு செடி வாங்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு எங்கள் வீட்டுக்காரங்க காரை நிறுத்தினாங்க. ஏங்க அப்படின்னு, நீ வந்து ரோஜா செடியெலாம் வாங்கினீங்கள, நான் போய் கத்திரி செடி மிளகா செடியெலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு நர்சரிக்கு போயிட்டாங்க. காருக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்தாக்கா கத்திரி செடி மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட செடி வச்சுருந்தாங்க. எங்க நானும் வர இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடியாந்துட்டேன். எப்பயுமே வந்து கத்திரி செடி வந்து நான் போய் மீன் சுட்டி வாங்கிட்டு வரேன் தான் போவாங்க. நான் வந்து அங்கே அது மட்டும்தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாக்கா இங்கே எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து இவங்க என்கிட்ட சொன்னதே கிடையாது. எப்பயாவது கத்திரி செடி கூட வந்து துளுக்க சாமந்தி செடி வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அது மட்டும்தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இங்கே வந்து மரக்கன்று, தென்னங்கன்று, பலாக்கன்று, வேப்பங்கன்று முத கொண்டு போட்டு கிளப்பி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தாக்கா ரோஜா செடி நிறைய கலரில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் கொடுக்குறேன்னு இறங்கி ஓடியாந்துட்டேன். வேணுங்கிற செடியெலாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கடை ஓனரை காணும், அதாவது நர்சரியோட ஓனரை காணும். எங்களுக்கு முன்னாடி கத்திரி செடி வாங்குறதுக்கு ஒரு வயசானவர் வேறு வந்து உட்காந்துருக்காங்க. எங்கெங்கன்னு கேட்டால் சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இன்னும் செடியை வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு நின்னாச்சு. நமக்கு முன்னாடி வந்தவரை பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிங்க அப்படின்னாங்க. ஃபோன் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா பேசிக்கிட்டே இருக்கும்போது மைக்கில் வந்து அந்த போஸ்டரில் வந்து கொட்டாவிலாறு இருக்க பாருங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்னாங்க. கேமரா வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அதில் இருக்க ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கால் பண்ணி பேசும்போது சாப்பிட்டுட்ருக்கேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி செடியெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுப்பா. என்னென்ன செடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அங்கே வந்து கொஞ்சம் செடி ஒரு 3 செடி மட்டும் வாங்கினோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வந்தி செடி, ரோஜா செடி, அப்புறம் பாரிஜாதம், மாங்கன்று, பலாக்கன்று, தென்னங்கன்று, ஏகப்பட்ட செடி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஷேட நட்டில் தான் வந்து கத்திரிக்கன்று, மிளகாக்கன்று, தக்காளி கன்று, துளுக்க சாமந்தி இதெல்லாம் வந்து ஷேட நட்டில் போட்டு அதை தனியாக வச்சுருக்காங்க. அவங்களும் வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. பரவாயில்ல, பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல, நின்று வாங்கிட்டு தான் போகணும். பிடிவாதமாக நின்று வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க. இதுவே பெரிய அதிசயம். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணுங்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரம் நின்று தான் நாங்கள் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன செடி வாங்கியிருக்கோங்கிறத வந்து பார்க்கலாம். நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சு. நாய்க்குட்டியெல்லாம் பாருங்கள் எங்கே போனால் அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக இருக்குது அதுங்களுக்கு. ஏண்டி யோ மணிமேலா ஜாமான் கழுவுறதுல கேட்கலையோ? மணிமேலா வாங்களேன்.
ஆடுக்கெல்லாம் பசிக்குது போல இருக்கு. அடி தொண்டியை வச்சுட்டு உடுக்க கத்துன்னு கத்துது. எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி. செடியெல்லாம் பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் செம்பருத்தி பூ, ஹைப்ரிட் செம்பருத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரு, லைட் ரோஸில் ரோஜா செடி. அடுத்தது ஆரஞ்சு கலரு பட்டன் ரோஸ். இந்த நர்சரியில் ஒரு ஆரஞ்சு கலர் வாங்கினோம், இன்னொரு நர்சரியில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வாங்கினோம். பட்டன் ரோஸ் தான் வந்து ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல. இது வந்து சிகப்பு கலர் பட்டன் ரோஸ் இப்போ வந்து கிடச்சிது, வாங்கியாச்சு. அவ்வளோதான்ப்பா, நம்ம சேனலில் இது வரைக்கும் போடாத ஒரு வீடியோ, பூல் சுற்றி காமிக்கிற வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க. எப்படி வியூஸ் போகுது அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை.